மரித்த ஒருவன் கர்த்தரின் குரலை கேட்டதால் தான் உயிர் தெழுந்தான். ஜான் 11:43-44, யோவான் 11:43 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அழைக்கிறார், லாசரஸ் வெளியே வா, லாசரஸ் வெளியே வா. மரித்த ஒருவன், சடலமாய் போன ஒருவன் வெளியே வந்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க நண்பர்களே. 4 நாட்கள் மரித்து உடல் அழுகிக் கொண்டிருந்த நேரத்தில் உள்ள ஒருவன், சதை, தோல், நரம்புகள் எல்லாம் அழுகிக் கொண்டிருந்தன. உணர்ச்சிகள், ஐம்புலன்களும் அடங்கி ஒடுங்கி மறித்து போயிருந்தன. பார்க்கும் உணர்ச்சி, பேசும் திறன், கேட்கும் திறன், நான் மீண்டும் கூறுகிறேன், கேட்கும் திறன் மறித்து போயிருந்த ஒருவன் ஆண்டவரின் குரலை கேட்டான், உயிர் தெழுந்தான். ஆமென். யோவான் 5:25 கூறுகிறது, ஆண்டவர் கூறுகிறார். யாராவது படியுங்கள். யோவான் 5:25, ஜான் 5:25. மரித்தோர் தேவர் குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கேட்பவர்கள் பிழைப்பார்கள், கேட்பவர்கள் வாழ்வார்கள். ஆங்கிலத்தில் கூறியது, those who hear will live. ஆண்டவரின் குரலை கேட்டோமானால் நாம் எல்லோரும் வாழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவரின் குரலை நாம் எப்படி கேட்பது, எப்படி புரிந்து கொள்வது? இது ஆண்டவர் தான் நம்மளை அழைக்கிறார் என்று இதற்கும் ஆண்டவரை கூறுகிறார். ஜான் 10:3-4, யோவான் 10:3-4. அவனுடைய செம்மறிகள் அவன் குரலை கேட்கும், அவன் குரலை அறிந்து கொண்டு அவனை பின்தொடரும். இதில் முக்கியமான வார்த்தை, அவனுடைய செம்மறிகள். நாம் எல்லாரும் அவருடைய செம்மறிகளாக ஆக வேண்டும், முற்றிலுமாக மாற வேண்டும். அம்மா நல்ல ஆண்டவர் கூறுகிறார். ஜான் 3:34, யோவான் 3:34 கூறுகிறார். எவ்வளவு படிக்கிறோம்? யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவனால் அனுப்பப்பட்டவர் யார்? கர்த்தர். தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். வார்த்தைகள் என்பது என்ன? The word of God. word of God எங்க இருக்கிறது? வேத புத்தகத்தில் உண்டு. பைபிள். Bible is the word of God and Bible talks. The word of God talks. அதனால தான் அதற்கு word of God என்று பெயர். ஆண்டவரின் வார்த்தை என்று வேத புத்தகத்துக்கு ஏன் பெயர் வந்தது? ஆண்டவரின் வார்த்தைகள் பேசுகின்றன. அப்படி என்றால் வேத புத்தகம் நம்முடன் பேசும். என்னுடன் பேசியது, என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த சாட்சியத்தை நான் உங்களுக்கு முன்பு ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரின் வார்த்தைகளை ஆண்டவரின் வேத புத்தகத்தின் மூலம் நாம் படித்தோமானால் அவர் நம்மோடு பேசுவார். அவர் பேசினால் நாம் அவர் கட்டளை புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், அதன் படித்து நடந்து கொள்ள முடியும். அப்படி நடந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் படித்தோம் முதலாம் யோவான் 5:12. குமாரனை தங்கள் வைத்துக் கொள்வதற்கு தான் வாழ்க்கை உண்டு, குமாரன் இல்லாதவர்கள் வாழ்க்கை இல்லை. ஆண்டவன் குரலையோ குமாரனையோ நாம் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? என்ன காரணம்? நமக்கு தேவையா இது? ஆண்டவர் நமக்கு தேவையா? ஆமா, சாத்தான் என்று ஒருவன் இருக்கிறான். நம்ம எல்லோருக்கும் தெரியும். நம்முடனே இருக்கிறான், எப்போது கூடவே இருந்து கொண்டிருக்கிறான். அவனை வீழ்த்த ஒரே ஒரு வழிதான் நமக்கு. ஆண்டவர் நம்மோடு இருந்தால் தான் நம்மால் அவனை வீழ்த்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் போகவிடலாம். ஏற்கனவே பாஸ்டர் கூறினார், நான் பல கோயில் திருச்சபைகளுக்கு போய் படிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல திருச்சபைகள் போட்டு ஒரு கோயில் கச்சேரிகள் வாசித்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்று கூட இந்த ஈவினிங் அபுதாபி இருக்கிறேன், ஒரு தெலுங்கு சர்ச்சை. நான் போகுமிடமெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் 2 காரியங்களை உணர்கிறேன்.
முதலாவது, நமக்கு எல்லாருக்கும் ஒரு பொது எதிரி உண்டு. We all have a common enemy, சாத்தான். சாத்தான் என்பவன் நம்ம எல்லோருக்கும் பொதுவான ஒரு எதிரி. நமக்கு எல்லாருக்கும் தனித்தனியே சாத்தான் கிடையாது. அமெரிக்கா சாத்தான், ஆப்பிரிக்கா சாத்தான், இந்தியா சாத்தான், பிலிப்பீனா சாத்தான், ஸ்ரீலங்கா சாத்தான், ஈரானிய சாத்தான், அரபிய சாத்தான், இப்படி இல்லை. ஒரே சாத்தான், ஒரே பொதுவான எதிரி. அதே போல் நமக்கு எல்லோருக்கும் ஒரு பொதுவான இந்த சாத்தானுக்கு எதிராக பதில் உண்டு. We have a common solution for this Satan. The word of God. ஆண்டவரின் வார்த்தைகள் தான் நமக்கு உள்ள பொதுவான பதில், பொதுவான ஆயுதம். ஆமென். ஆண்டவர் கர்த்தர் கிறிஸ்து என்ற போர்வாள், கேடயம், அந்த கேடயமும் அந்த கர்த்தரின் போர்வாள் இருந்தால் தான் இந்த சாத்தானை நாம் வீழ்த்த முடியும். சாத்தான் நாம் வேதத்தில் படிக்கும் ஆதாம் ஏவாள் இப்பொழுது அவனும் முன்னேறிவிட்டான். முன்பு போல் ஆடாம போல் அவன் ஒரு ஆப்பிளை கை ஏற்றி கொண்டு நமது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ பைக்குகளுக்கோ கொடுத்து நம்ம ஏமாத்துறது. Satan does not cheat us anymore by offering apples to our girlfriends and wives. அவனுக்கு புதிய புதிய உத்திகள் உள்ளன. தீவிரவாதிகளின் அணுகுண்டுகள், பயங்கரங்கள், புது புது வியாதிகள், சிக்கன் குனியா, மட்டன் குனியா, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எந்தெந்த மிருகம் இருக்குதோ அதன் மூலமான ஒரு காய்ச்சல் உண்டு. அந்த பேர் ஒரு காய்ச்சல் கொண்டு வருது. ஆனால் அந்த காய்ச்சலாம் அந்த மிருகங்களுக்கு வருவதில்லை, நமக்குத்தான் வருகிறது. இதை விட பெரிய பயங்கரமான ஒரு ஆயுதம் அவனிடம் உண்டு. இப்பொழுது புதுதாக கொண்டிருக்கிறது குளோனிங். நமது மரபணுக்களை கொண்டு நம்மை போல் ஒருவரை உருவாக்க முடியும். நம்மை போல ஒருவரை நம்ம நடமாட முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வெள்ளிக்கிழமை நாம் இப்ப தோற்றத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை போல் ஒருவன் ஒரு பேங்கை வெளியே கொண்டாடி கொண்டிருந்தால் என்ன ஆகும்? இப்படி ஒரு ஆபத்தான விஷயம் தான் சாத்தானின் கையில் இப்போது உள்ளது. இதை எதிர்க்க நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் உள்ளது, ஆண்டவர். அந்த ஆண்டவரை நம்ம எப்படி வரவழைத்துக் கொள்வது? திருப்பி அதே பதில் தான் வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவரின் வார்த்தைகள். ஆண்டவரே கூறுகிறார் யோவான் 15:7, யோவான் 15:7, ஜான் 15:7 யாராவது படிங்கள். ஜான் 15:7, யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. எனது வார்த்தைகள் உங்களிலும், எனது வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளும் அனைத்தும் செயல்படுத்தப்படும். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. எங்கும் எதிலும் எப்போதும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எப்போது ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களிடம் இருந்தால் அது எப்படி உங்களுக்கு வரும்? வேத புத்தகத்தை படிக்க வேண்டும். படித்து ஆண்டவர் மீது நம்பிக்கை உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். குமாரன் இருந்தால் தான் வாழ்க்கை உண்டு, குமாரன் இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் நம்மை நமக்குள் இருந்து கொண்டு ஏற்கனவே இருக்கிறார். அவர் நமக்கும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்படி நம்பிக்கை? நமது நம்பிக்கையின் spelling of our faith should be JESUS. நம்ம நம்பிக்கையின் வார்த்தை, நம்பிக்கை என்ற வார்த்தையின் ஸ்பெல்லிங் ஏசு என்று இருக்க வேண்டும். நம்பிக்கை நாய் கை இருந்தால் இயேசு என்ற ஒரு வார்த்தையில் நம்ம நம்பிக்கை இருந்தால் தான் நம்மால் இயேசுவை இந்த போர்வாளை உபயோகப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு விமானம் வானத்தில் உயர பறந்து கொண்டிருந்தது. அந்த விமானம் திடீரென்று சோதனைக்குள்ளானது. அது பேட்டிட்டு வந்தார்கள். திடீரென்று சஞ்சாரத்துக்கு உள்ளானது. உள்ள பயணிகள் எல்லாரும் கதிகலகி போனார்கள், பயந்து போனார்கள், பயந்து கத்தினார்கள், கதறினார்கள், அழுதார்கள். ஒரே சத்தம். விமானம் தாள வந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த அத்தனை குழப்பங்களுக்கு மத்தியிலும் ஒரு சிறு குழந்தை, ஒரு 6-7 வயது